سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். ஹிஜ்ரி 1446 ஆண்டினுடைய ரமலானை அடைந்து கொண்டிருக்கிறோம். அதிலே இன்று 27வது நாளிலேயும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய வாக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இந்த ரமலானை பற்றியும் அதே போல லைலத்துல் கத்ர் இரவை பற்றியும் ஒரு செய்தியை ஒரே மாதிரியாக சொல்லுவாங்க. ஒரே மாதிரியாக அந்த செய்திகளை சொல்லுவார்கள். எப்படி அப்படின்னு சொன்னால், யார் ஈமானோடு இஹ்திசாபோடு, ஈமான்னு சொன்னால் இறை நம்பிக்கை, ஈமான் என்று சொன்னால் இறை நம்பிக்கை, முழுமையான அந்த நம்பிக்கையோடு, அடுத்து இஹ்திசாப் அப்படின்னு சொன்னால் நன்மையை ஆதரவு வைத்து, ரப்பு எனக்கு இதற்காக நன்மையை கொடுப்பான், நான் வைத்த நோன்பிற்கு அல்லாஹ் எனக்கு நன்மையை கொடுப்பான், நான் செய்த இபாதத்துகளுக்கு அல்லாஹ் எனக்கு கண்டிப்பாக நன்மையை கொடுப்பான் என்ற அந்த ஆதரவு வைத்தனோடு, ரப்பின் மீது எனக்கு கொடுப்பான் என்ற அந்த நம்பிக்கையோடு ஒருவர் நோன்பு நோற்பார் என்று சொன்னால் அவருடைய முந்திய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க நோன்புக்கும் சொன்னார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவுக்கும் இதே செய்தியை சொன்னார்கள். லைலத்துல் கத்ர் இரவிலே யார் நின்று வணங்குகிறார்களோ, லைலத்துல் கத்ருடைய இரவிலே அன்றைய தினத்திலே பள்ளியோடு தொடர்பு கொண்டு அங்கே நடைபெறுகிற இபாதத்துகளிலே பங்கெடுத்துக் கொள்கிறார்களோ என்ற நிலையிலே தன்னுடைய ஈமானோடு இஹ்திசாபோடு, ஈமான் என்றால் முழுமையான இறை நம்பிக்கை, இஹ்திசாப் என்றால் நன்மையை ஆதரவு வைத்து அப்படி ஈடுபடுவார்கள் என்று சொன்னால் அந்த நன்மை அவர்களுக்கு வழங்கப்படுவதோடு முந்திய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தந்திருக்கிற செய்தியை நாம் ஹதீதுகளிலே பார்ப்போம். ஆக அன்பிற்கினியவர்களே, நோன்பும் அந்த நோன்பிலே வரக்கூடிய நாட்களும் இருக்கிறது, அது நமக்கு மிகப்பெரிய பாக்கியம். அதனால்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த நோன்பை அடைந்தும் யார் தன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரத்தை தேடிக்கொள்ளவில்லையோ, தான் செய்த பாவங்களுக்கு பச்சாதாபப்பட்டு வருத்தப்பட்டு கண்ணீர் வடித்து கரமேந்தி கண்ணீர் வடித்து ரப்பிடத்திலே மன்றாடி தௌபா செய்து அந்த மகஃபிரத்தை பெற்றுக்கொள்ளவில்லையோ, அவர்களை விட துர்பாக்கியவான்கள் வேறு யாராக இருக்க முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தந்திருக்கிற செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. அன்பிற்கினியவர்களே, ஆக ரமலான் என்பது அற்புதமான ஒரு மாதம். அது இப்பொழுது நம்மை கடக்கும் கடைசி நிலையிலே இருக்கிறது என்பதும், மீதம் இருக்கக்கூடிய அந்த நாட்களையும் அல்லாஹ் அதை அடைந்து கொள்வதற்கான பாக்கியத்தை, அதிலே குறிப்பாக அல்லாஹுக்கு ஈமானோடு இஹ்திசாபோடு இபாதத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்த அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நாம் மீண்டும் துஆ செய்து கொள்ளுகிறோம். பாருங்க, நம்ம லைலத்துல் கத்ர் இரவு என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இந்திய ஒற்றைப்படையிலே நீங்க தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஒரு ஹதீது மட்டுமல்ல, லைலத்துல் கத்ர் இரவை பற்றி ஏறத்தாழ ஒரு 25 ஹதீதுகளுக்கு மேலே இருக்கிறது. 25 ஹதீதுக்கு மேலே, சஹீஹான 25 ஹதீதுகளுக்கு மேலே நாம் பார்க்க முடிகிறது. அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒரு ஹதீத் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், லைலத்துல் கத்ர் இரவை அறிவிப்பதற்காக நான் வெளியே வந்தேன், அல்லாஹ் எனக்கு அறிவிச்சு கொடுத்துட்டான்.
லைலத்துல் கத்ர் இரவு எதுன்னு சொல்லி அல்லாஹ் எனக்கு அறிவித்து கொடுத்தான். அதை நான் மக்களுக்கு சொல்லுவதற்காக வேண்டி வெளியே வந்தேன். அப்படி வருகிற பொழுது 2 மனிதர்கள் சர்ச்சையில ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள், தர்க்கித்துக் கொண்டிருந்தார்கள், சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அதை நான் பார்த்தேன். அது யார் யாருங்கிறத ஃபுலான் சொன்னாங்கன்னா அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஹதீஸ்ல அப்படிதான் வருது. யாருடைய பெயர் இந்த பெயர் அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸ்ல வரல. ஃபுலான் இந்த மனிதர் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறாங்க. அறிவிப்பாளர்கள் அந்த பெயரை நமக்கு அறிவித்து தரவில்லை. அப்படி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதன் காரணமாக நான் எந்த செய்தியை அறிவிக்க வந்தேனோ அந்த செய்தி எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது, அந்த செய்தி என்னை விட்டும் அது உயர்த்தப்பட்டு விட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. செய்தி அறிவிக்க வந்தேன், சண்டை போட்டுக்கிட்டு 2 பேர் சண்டை போட்டதால நான் அந்த நிகழ்விலே அவர்களை நான் பார்க்கிற பொழுது அந்த நேரத்தில் அல்லாஹ் எனக்கு அதை மறக்கடிக்க வைத்து விட்டான். நான் மறந்து போனேன். அல்லாஹுடைய ஏற்பாடு அது மறக்கடிக்கப்பட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்லிட்டு இப்ப சொல்றாங்க. பல ஹதீஸ்கள் இருக்குன்னு நான் சொன்னேன். அதுல ஒரு ஹதீஸ் என்னன்னு சொன்னா, எனவே நீங்கள் அதை 29 ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தை 29 இந்த வார்த்தை பயன்படுத்துறாங்க. 29 நீங்கள் அதை தேடி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அதோட நிறுத்தல, மீண்டும் சொன்னாங்க 27 நீங்கள் தேடுங்கள். 27 அது இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 27 தேடுங்கள். அடுத்து சொன்னாங்க, அதோடு நிறுத்தாம பின்னாடி இருந்து வராங்க, முன்னாடி இருந்து போகாம 25, 27, 29 போகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க 29, 27 அதற்கடுத்து 25 என்று சொல்லி அதோடு நிறுத்தி கொண்டார்கள். அதற்கடுத்து 23, 21 என்று போகவில்லை. அந்த ஹதீதிலே அந்த செய்தியில நான் சொல்ற இந்த செய்தி புகாரியில 2023 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப நமக்கு அது எந்த நாள் என்பதிலே நாம அந்த இடத்துக்கு நாம போகல. அது 29, 27, 25, 23, 21 அல்லது அந்த 10 நாட்களில் ஏதேனும் ஒன்றாம், அதை பற்றி அந்த கருத்து வேறுபாடுகளுக்குள்ளே நாம் செல்லவில்லை. ஆனால் இந்த செய்தி நமக்கு சொல்லுகிற இன்னொரு கோணத்திலே நாம் அதை பார்க்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம். இது லைலத்துல் கத்ருடைய இரவு என்று பகிரங்கமாக சொல்லப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது எல்லோருக்குமான ஒரு நாளுக்கான பாக்கியமாக இருந்திருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பாருங்க, 2 பேரை சண்டையிட வைத்து சர்ச்சையிட வைத்து அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க தன்னை அந்த இடத்திலே நிறுத்தி கொள்ளுகிற, அவர்களை பார்க்கிற, அவர்களிடத்திலே தன்னுடைய எண்ண ஓட்டங்களை வைக்கிற ஒரு நிலையை உருவாக்கி அதை மறக்கடிக்க செய்து பிந்திய 10 நாளும் தேடக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்து விட்டான் என்பது நாம் அன்றைய தினத்திலே செய்கிற அந்த இபாதத்தின் பாக்கியத்தை விட 10 நாளும் தேடக்கூடிய அந்த பாக்கியம் இருக்கிறது. அது மிகப்பெரிய பாக்கியம் என்று சொல்லி இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு எல்லாரும் ஒன்னா கூடி இருந்துட்டு அதோட கலைந்து போயிடுறோம் பார்த்தீங்கன்னா, அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், ரமலானே முடிஞ்சு போச்சு, நம்ம முடிவு பண்ணிடுவோம். அப்படி இல்லாமல் பிந்திய 10 நாட்களுமே அல்லாஹோடு தன்னை இணைத்துக் கொண்டு, ரப்போடு தன்னை இணைத்துக் கொண்டு, அல்லாஹுடைய இல்லத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டு, அல்லாஹ் இட்டு இருக்கிற கட்டளைகளை நமக்கு சொல்லி இருக்கிற அந்த இபாதத்துகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருப்பதும் அல்லாஹுடைய ஒரு ஏற்பாடு. அது மறக்கடிக்கப்பட்டது என்பது நாம் இந்த ஹதீஸில் இருந்து புரிந்து கொள்ளுகிற ஒரு செய்தி. இது போன்று இன்னும் ஹதீஸ்கள் நிறைய இருக்கு. இன்னொரு செய்தி இந்த ஹதீஸிலே நமக்கு கிடைக்கிற இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இன்னொரு செய்தி நமக்கு கிடைக்கிறது, ஒரு நல்ல விஷயம் அது கெட்டு போகும் என்று சொன்னால் 2 பேர் சண்டை போட்டாங்கன்னா அது கெட்டு போயிடும். ஒரு நல்ல காரியம்
நடக்கணும், நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் நல்லபடியா நடந்திருக்கும். சரியான பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. இது இப்படித்தான் செய்யணும், இந்த நேரத்துல இதை செய்யணும், இவருக்கு இன்ன பொறுப்பு, இவருக்கு இன்ன பொறுப்பு, இந்த இடத்துல இப்படித்தான் நடக்கணும், இப்படி எல்லாம் நிறைய பிளான் இருக்கும். அந்த நேரத்துல யாராவது 2 பேர் வந்து அங்க உள்ள பூந்து தங்களுடைய அறிவை கொஞ்சம் மழுங்கடித்து விட்டு, நான் வேற வார்த்தைகள்ல பேசுறேன், நேரடியான வார்த்தையை சொல்லாம சொல்றேன், தன்னுடைய அறிவை அங்கே மழுங்கடிக்க வைத்து விட்டு அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற அந்த திட்டங்களுக்குள்ளே வந்து சண்டையிடுவார்கள் என்று சொன்னால் அத்தனை திட்டமிடலும் அது கெட்டு குட்டிச்சோராக போய்விடும் என்பது நாம் பல சந்தர்ப்பங்களிலே பல திட்டமிடல்களிலே நாம சொன்னா கண்டிப்பாக நாம் பார்த்திருப்போம், உணர்ந்திருப்போம். ஆக நல்ல விஷயங்கள் தடையாக இருப்பது என்பது 2 பேர் சண்டையிட்டுக் கொள்வது, தன்னுடைய அறிவை அந்த சந்தர்ப்பத்திலே பயன்படுத்தாமல் அறிவை விட்டு விடுவது இருக்கிறதே, அது மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்துகிறது என்பதும் இந்த ஹதீஸிலே நமக்கு சொல்லுகிற செய்தியாக நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் இதை இப்படியே சொன்னாங்க, வருஃபிஅத், அது எனக்கு உயர்த்தப்பட்டு விட்டது. வருஃபிஅத்னு சொன்னா அந்த நல்ல காரியத்தை சொல்ல வந்தேன், நல்ல செய்தியை சொல்ல வந்தேன், சண்டை, அந்த சண்டையினால் அது உயர்த்தப்பட்டு விட்டது அப்படின்னா குழப்பமாகி போனது. அப்ப நாம நம்முடைய திட்டமிடல்களிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது சண்டையிடுதல் என்பதை மிக கவனமாக என்ன செய்யணும்னு சொன்னா நாம் கையாள வேண்டும். அதற்குரிய சந்தர்ப்பங்களை நாம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். திட்டமிடக்கூடிய விஷயங்களிலே பங்கெடுக்கக்கூடியவர்கள் இணக்கத்தோடு என்ன செய்யணும்னு சொன்னா செயல்பட்டு நோக்கம் எதுவோ காரியம் எதுவோ அதை நிறைவேற்றுவதற்கான சிந்தனையோடு செயல்பட வேண்டும் என்பதும் நாம் இந்த ஹதீஸிலே புரிந்து கொள்ளுகிற செய்தி. இன்னும் நிறைய இந்த ஹதீஸில் நமக்கு பல செய்திகள் இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, இந்த ஹதீஸை உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி புகாரியில இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றவங்க இதை சார்ந்து இன்னொரு செய்தி ஒன்று சொன்னாங்க. இந்த சண்டையிடுதல் அப்படிங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அதை சார்ந்து இன்னொரு செய்தி சொன்னாங்க. திருமதியில பதிவாயிருக்கு 2698 என்ற எண்ணில அந்த செய்தி பதிவாயிருக்கு. சஹாபாக்கள் இப்படி அமர்ந்து இருக்கிறாங்க. சஹாபாக்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, அலா உஃபிருக்கும், நான் உங்களுக்கு ஒன்றை அறிவிக்கட்டுமா, சொல்லி தரட்டுமா, பி அஃதல மின் தரஜத்தி சியாமி, நீங்கள் நோக்கிற நோன்பை விட, நீங்கள் வைக்கிற நோன்பை விட, வஸ்ஸலாத்தி, நீங்கள் தொழுகிற தொழுகையை விட, வஸ்ஸதகத்தி, நீங்கள் வழங்குகிற ஜகாத்தை விட, தான தர்மங்களை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா, அறிவிக்கட்டுமா? சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். தொழுகையை விட சிறந்ததா? தொழுகைதான் நமக்கு மார்க்கத்திலேயே தூண். தொழுகை என்பது இஸ்லாத்தின் தூண். என்னிடத்துல ஈமான் இருக்கிறது என்று சொன்னால் நம்மிடத்துல என்ன இருக்கணுங்க? அந்த தொழுகை இருக்கணும். தொழுகை என்ற அந்த இருக்கணும், அதுதான் ஈமானை தாங்கி பிடிக்கக்கூடிய தூணாக இருக்கிறது. அதை சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்றாங்க, அதை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நோன்பு, அதுதான் உள்ளத்திலே தக்குவாவை ஏற்படுத்துகிறது. அல்லக்கும் தத்தக்கூன், அந்த வசனத்துல அல்லாஹ் அப்படி முடிப்பான். அந்த தக்குவாவை ஏற்படுத்துவதை விட மிக அற்புதமான ஒன்றா அறிவித்து தாருங்கள் யா ரசூலல்லாஹ். சதக்காவை விட, ஜகாத்தை விட, என்னுடைய பொருளை சுத்தப்படுத்தக்கூடிய அதை விட ஒன்றா அறிவித்து தாருங்கள் என்று சஹாபாக்கள் திரும்பவும் கேட்கிறார்கள். அப்படி கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால ஸலாஹு ஸாத்தில் பைனி, உங்களுக்கு மத்தியிலே இணக்கமாக இருந்து கொள்வது. உங்களுக்கு மத்தியிலே இணக்கமாக இருந்து கொள்ளுங்கள். அது ஒரு கணவன் மனைவியாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், என்னுடைய உடன்பிறப்புகளாக இருக்கலாம், என்னுடைய மற்ற உறவுகளாக இருக்கலாம், அல்லது என்னுடைய தெரு சார்ந்தவர்களாக இருக்கலாம், என்னுடைய கிராமத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஊரை சார்ந்தவர்களாக இருக்கலாம். இப்படி அது விரிந்து கொண்டே போகும். நீங்கள் இணக்கத்தோடு இருங்கள்.
இருங்கள். அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா அதுதான் உங்களுக்கு நீங்கள் தொழுகின்ற தொழுகையை விட, நீங்கள் நோக்கிற நோன்பை விட, நீங்கள் வழங்குகிற ஜகாத்து தான தர்மங்களை விட மிகச்சிறந்ததாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு அதோடு நிறுத்தல, ஃபஇன்ன ஃபஸாத தாத்தில் பைனி, நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை இல்லாமல் ஃபஸாதை நீங்கள் உருவாக்கி கொள்வீர்கள் என்று சொன்னால், பிணக்குகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளுவீர்கள் என்று சொன்னால், அந்த பிணக்கு இருக்கிறதே ஹிய ஹாலிகுஹு, உங்களிடத்தில் இருக்கிற ஈமானை அது மொட்டை அடித்து விடும். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் தனியாவே சொன்னாங்க, உங்க தலை முடியை மொட்டை அடிப்பதல்ல, ஹாலிக்குன்னா மொட்டை அடிப்பது, உங்கள் தலைமுடியை மொட்டை அடிப்பதல்ல, உங்களது தீனிலே அது மொட்டை அடித்து விடும். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தீனை, மார்க்கத்தை, உங்களது நம்பிக்கையை, அந்த ஏகத்துவ இறை நம்பிக்கையை உங்களிடத்திலே இல்லாமல் அது என்ன செய்யும் சொன்னா மொட்டை அடித்து விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் நமக்கு லைலத்துல் கத்ர் இரவும் கூட மொட்டை அடிக்கப்பட்டு விட்டது, மறக்கடிக்கப்பட்டு விட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஹதீது திருமதியிலே பதிவாகி இருக்கிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, என்ன விதத்தில் லைலத்துல் கத்ர் இரவு பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அன்பிற்கினியவர்களே, இன்னும் ரமதான் நமக்கு 2 தினங்கள் இருக்கிறது, 2 அல்லது 3 தினங்களோ நமக்கு மீதம் இருக்கிறது. ஒன்றில் அதில் கூட லைலத்துல் கத்ர் இரவு என்று நாம் அடைந்து கொள்வதற்கான பாக்கியம் இருக்கிறது. அந்த பாக்கியத்தை நாம் இழந்துவிடக் கூடாது அல்லவா? அந்த நன்மையாய் நாம் இழந்துவிடக் கூடாது அல்லவா? 27க்கு 1 கூடணும். 27 என்பதற்கான சில அடையாளங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தந்திருக்கிற செய்தி சஹீஹான ஹதீதுகளிலே வந்திருக்கிறது என்பதும் நாம் இங்கே மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. ஆனா அன்னைக்கு மட்டும் ஒன்னா கூடி விடிய விடிய பல விஷயங்கள்ல ஈடுபட்டுட்டு அன்னையோட விட்டுட்டு நாம பள்ளியை விட்டு ஓடிடக்கூடாது. ஓடினால் நமக்கு நம்முடைய ஈமானிலே கோளாறு வந்துவிடும் என்பதையும் நாம் திரும்ப நினைவுபடுத்துவதற்காக வேண்டியே நாம் இந்த செய்தியை நாம் இங்கே ஜும்ஆவுடைய உரையாக நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லைலத்துல் கத்ர் இரவை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். எந்த இரவு கண்ணியப்படுத்தணும்? நாம 27 மட்டும் கண்ணியப்படுத்தி விட்டு போகின்றோம். அப்படி அல்ல, 20 இருந்த 20 கடந்து விட்டாலே மீதம் இருக்கக்கூடிய எல்லா நாட்களையும் நாம் என்ன செய்யணும்னு சொன்னா கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்த அடிப்படையில் நாம 10 நாளும் இந்த பள்ளியில் நாம இபாதத்துகளில் ஈடுபடுகிறோம் என்பது நாம் மகிழ்ச்சி வர வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. என்றாலும் கூட அந்த இபாதத்திலே பங்கெடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் என்று பார்த்தால் மிக குறைந்த நபர்கள் தான் என்பது வருத்தப்படுகிற செய்தியாகவும் நாம் இந்த இடத்திலே பதிவு செய்கிற செய்தியாக இருக்கிற சொல்ல சொன்னாங்க, நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். அப்படி நீங்கள் அந்த லைலத்துல் கத்ர் இரவை கண்ணியப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கண்ணியவான்களாக மாறுவீர்கள். நமக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்து விடுவான். நீங்க அந்த இரவை கண்ணியப்படுத்தினால் நாம் கண்ணியவான்களாக மாறுகிறோம். நிச்சயமாக இந்த ரமலான் மாதம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஆரம்பத்திலே சொல்றாங்க, இந்த ரமலான் மாதம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது. அந்த மாதத்திலே 1000 மாதங்களுக்கு நிகரான ஓர் இரவு இருக்கிறது. யார் அந்த இரவை கண்ணியப்படுத்துகிறாரோ, யார் அந்த இரவை கண்ணியப்படுத்துகிறாரோ அவர் எல்லா நலவுகளையும் வழங்கப்பட்டவராக ஆகிவிடுகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். எல்லா நலவும் ஹைருன், ஹைருங்கிற வார்த்தை பயன்படுத்தி குல்லுஹு அப்படின்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மன் ஹுரிமஹா, யார் அந்த நாட்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ, ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை நான் அப்படியே சொல்கிறேன், மன் ஹுரிமஹா, யார் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுகளை கண்ணியப்படுத்துகிறார்களோ, ஃபகத் ஹுரிமல் ஹைர குல்லஹு, அவர்கள் நலவுகளின் அத்துணை விஷயங்களையும் அவர் கண்ணியப்படுத்தி விட்டார். அவருக்கு எல்லா விதமான நலவுகளும் கண்ணியமாக அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, வழங்கப்படுகிறது. வலா யுஹ்ரமு ஹைரஹா,
இல்லா மஹ்ரூமுன், யார் அதை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த கண்ணியமும் அதற்கான நன்மைகளும் வழங்கப்படுகிறது, மற்றவர்களுக்கு அது இல்லை, அதை கண்ணியப்படுத்தாதவர்களுக்கு இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க லைலத்துல் கத்ர் இரவை கண்ணியப்படுத்த சொல்லுகிறார்கள். நோக்கம் இந்த அடியான் கண்ணியம் பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே. இது இப்னு மாஜாவில 1713 என்ற எண்ணிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக மீதம் இருக்கக்கூடிய ரமலானில் மீதம் இருக்கக்கூடிய நாட்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அதிலே கூட நமக்கு லைலத்துல் கத்ர் இரவு கிடைப்பதற்கான பாக்கியம் இருக்கிறது என்பதையும் நான் நம்முடைய நினைவிலே நிறுத்திக் கொண்டு 27 தான் முடிஞ்சிருச்சு, இதோடு நாம் பள்ளிவாசல் விட்டு ஓடி போயிடலாம் அப்படிங்கிற அந்த மனோநிலையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ளுகிறேன். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அந்த லைலத்துல் கத்ர் இரவுக்கான இன்னொரு சிறப்பையும் சொன்னாங்க. இன்னொரு சிறப்பையும் சொல்லி தந்திருக்கிறாங்க. சொன்னா லைலத்துல் கத்ர் இரவை நீங்கள் அடைந்து கொண்டால் என்ன துஆவை ஓத வேண்டும்? அதான் மறக்கடிக்கப்பட்டுடுச்சே, அது மறக்கடிக்கப்பட்டுடுச்சே. அப்புறம் எப்படி அடைந்து கொண்டாலுங்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அது நாம் வேறு மற்றுமுள்ள ஹதீஸ்களை பார்த்தால் நீங்கள் பிந்திய ஒற்றைப்படை இரவுகளிலே தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அல்லவா? கண்டிப்பாக நீங்கள் அப்படி தேடுகிற பொழுது அதை அடைந்து கொள்வீர்கள். நீங்கள் அப்படி அடைந்து கொள்ளுகிற பொழுது என்ன செய்யுங்கள் சொன்னா, நீங்கள் ஒரு துஆவை ஓதுங்கள். நம்ம பெரும்பாலும் சொன்னா துஆ நம்ம நிறைய ஓதிப்போம், நமக்கெல்லாம் கேட்டிருப்போம் கண்டிப்பாக. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. ரப்பே, என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு. ரப்பே, என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு. பாவத்தை மன்னிப்பதை நேசிப்பவனாக நீ இருக்கிறாய், மன்னிப்பதை நேசிப்பவனாக நீ இருக்கிறாய். அந்த அப்படிப்பட்ட ரப்பே, என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று சொல்லி நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்க ஒரு செய்தியாக பார்த்தோம். இந்த செய்தியை இப்ப இங்க ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, நம்ம ரமலானை 3 பத்துகளாக நாம் பார்த்தோம். ஹதீஸினுடைய அடிப்படையில் தான் பைஹக்கில பதிவாகி இருக்கிற ஒரு ஹதீஸினுடைய அடிப்படையில் தான் அந்த 3 பத்துகள் என்று நாம் பிரித்து வைத்திருக்கிறோம், பார்த்தோம். முதல் 10 ரஹமத்து, இரண்டாவது 10 மஃபிரத்து, மூன்றாவது 10 ஐதுகும் மினன்னார். முதல் 10 அருள் நிறைந்த 10, இரண்டாவது மன்னிப்பை வழங்குகிற 10, மூன்றாவது 10 நரகத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற 10 என்று நாம் எல்லோருமே அறிந்திருக்கிறோம். இப்போ அதுல அந்த இரண்டாவது 10 மஃபிரத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த துஆவுல அஃபு அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இது மன்னிக்கிறத நம்ம சொல்றோம். மஃபிரத்துன்னு சொன்னாலும் மன்னிக்கப்படுவதுன்னு சொல்றோம். ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, மஃபிரத்து அப்படின்னு சொன்னா, உதாரணமா ஒரு குற்றவாளின்னு சொல்லி ஒருத்தர காவல் நிலையத்துக்கு கொண்டு போறாங்க. குற்றவாளின்னு சொல்லி காவல் நிலையத்துக்கு கொண்டு போனாங்க. இப்ப அவர் மீது ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துவிட்டு அதற்கு பிறகு அவருக்கு விடுதலை கொடுக்கப்படுகிறது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுட்டு அவருக்கு என்ன கொடுக்கப்படுதுங்க? மன்னிப்பு வழங்கி அவருக்கு விடுதலை கொடுக்கப்பட்டு விட்டது. இது மஃபிரத்தாக இருக்கிறது. நாளை மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, இவர் செய்த அந்த மஃபிரத், அல்லாஹ் செய்த அந்த இஸ்திக்ஃபார், அந்த பாவ மன்னிப்பு, அதை செய்தார் அல்லவா, தான் செய்த குற்றங்களுக்காக வேண்டி நாளை மஹ்ஷரிலே வந்து கேள்வி கணக்கை வைத்து, கேள்வி கணக்கெல்லாம் கேட்டுட்டு நீ இன்னென்ன பாவங்களை எல்லாம் செய்திருக்கிறாய் என்று குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துவிட்டு அதற்கு பிறகு நான் உன்னை மன்னிச்சிட்டேன் போ, நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லி ரப்பு விடுதலையை, நரகத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறான் பாருங்க. அது மஃபிரத்தாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்திலே அஃபு என்கிற அந்த வார்த்தை இருக்கிறது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமலேயே விடுதலை.
ஒரு குற்றவாளி காவல் நிலையத்துக்கு கொண்டு போயாச்சு, காவல் நிலையத்துக்கு வந்தாச்சு. இப்போ காவல்துறை என்ன செய்றாங்கன்னு சொன்னா அவரை மன்னித்து விட்டு விடலாம் என்று சொல்லி மன்னித்து விடுகிறார்கள். எந்த முதல் தகவல் அறிக்கையும் பதிவு செய்யவில்லை, அதே போல குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யவில்லை. தாக்கல் செய்யாமலே உனக்கு விடுதலப்பா, நீ போய் திரும்பி வாழ்ந்துக்க போ அப்படின்னு விட்டுறாங்க பாருங்க. கேள்வி கணக்கே இல்லாம விட்டுறாங்க பாருங்க. அதுதான் அஃபுவாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதனால்தான் ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நாளை மஹ்ஷரிலே நிறுத்தி வைக்கப்பட்டு கேள்வி கேட்கப்பட்டு கணக்கெல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டு மன்னிக்கப்படுவதை விட, ரப்பே என்னை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமலேயே, என்னுடைய உம்மத்திலே இருப்பவர்களுக்கு மீது நீ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமலேயே அவர்களை மன்னித்து விடு என்று ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி என்று அந்த துஆவை நமக்கு கற்றுத் தந்தார்கள். அததான் இந்த பிந்திய பத்தில நீங்கள் அதிகமாக ஓதுங்கள்னு சொன்னாங்க. இந்த பிந்திய பத்துல முந்திய பத்துல மகஃபிரத்தை தேடுங்கன்னு சொல்லிட்டு பிந்திய பத்துல குற்றப்பத்திரிகையே இல்லாமல் நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படும், அதை நீங்க நிறைய கேளுங்க சொல்லி சொல்லி கொடுத்திருந்த செய்திகளை நாம் ஹதீதுகளிலே பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக இன்னும் நாட்கள் நமக்கு மீதம் இருக்கிறது. இன்னும் நமக்கு நாட்கள் மீதம் இருக்கிறது. 2 அல்லது 3 நாட்கள் நமக்கு மீதம் இருக்கிறது. அதில் நாம் அந்த அஃபுவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாமலேயே நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரத்தை அல்லாஹ்விடத்தில் தேடிக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு செய்தியை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிற செய்திகளாக பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான பாக்கியத்தை நமக்கு தந்து அருள் புரிய வேண்டும். பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க பொதுவா மனிதன் சொன்னாலே இயல்பு அவரிடத்துல நிறைய தவறுகள் ஏற்படும் என்பது இயல்பானது. அப்படிதான் மனுஷனை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அந்த வடிவத்துல தான், அந்த அமைப்புல தான் உணர்வுகளை எல்லாம் கொடுத்து நான் சொன்னா மனிதனை படைத்து வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, அல்லாஹ்ட்ட நீங்க கேளுங்க, அந்த அமைப்புல படைச்சுன்னு அவன் தானே, அந்த அமைப்பில் படைத்தவன் அவன்தான், அவன் தான் நம்மள அந்த இதில் படைச்சிருக்கான். அதனால அவன்கிட்டயே நீங்க திரும்ப கேளுங்க, ரப்பே எனக்கு இப்படிப்பட்ட எண்ணங்களை எல்லாம் கொடுத்து விட்டாயே, இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்ய என்னை வைத்து விட்டாயே அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்கன்னு சொன்னா நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லி நல்லா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க நமக்கு ஒன்றை சொல்லி தருகிறார்கள். அன்பிற்கினியவர்களே, என்ன சொல்லுகிறாங்க பாருங்க, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார, தான் அந்த அமைப்பில் தான் படைக்கப்பட்டிருக்கிறோம், தவறு செய்கிறோம் என்பதை உணர்ந்து தெரிந்து ரப்பிடத்திலே இஸ்திக்ஃபாரை தொடர்படியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறாரே, அதை லாசிமாக்கி கொண்டார். லாசிம்னு சொன்னா தனக்கு அதை கடமையாக ஆக்கி கொண்டார். கேட்கறது, அல்லாஹ்ட்ட மன்றாடுறது, கண்ணீர் வடிக்கிறது, அது தன் மீது கடமை என்று விடாப்பிடியாக அதை தன்னிடத்தில் செய்து கொண்டிருக்கிறாரே, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின், மின் குல்லி ஹம்மின், எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும் அல்லாஹ் அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். ஜஅலல்லாஹு லஹு, எப்படி கேட்கக்கூடியவனுக்கு அல்லாஹ் ஒன்றை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறான், கொடுத்து விடுகின்றான். எதை கொடுக்கிறான்? மின் குல்லி ஹம்மின், எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் விடுதலையை கொடுக்கின்றான் ரப்பு, நீங்கள் இஸ்திக்ஃபாரை மேற்கொண்டால் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்றாங்க. அன்பிற்கினியவர்களே, அதே போல இன்னும் அந்த ஹதீஸுடைய தொடர்ல சில வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. வமின் குல்லி உலீகின், வமின் குல்லி உலீகின் முஹ்ரஜன். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதனுக்கு பொதுவா கவலை என்பது நிறைய மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் மனக்கவலை என்பது மனிதர்களுக்கு ஏற்படுவது இயல்பு. அவன் பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, பிளாட்பாரத்தை படுத்து கிடக்கிற ஓட்டாண்டியாக ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். ஒரு நாட்டினுடைய அதிபதியாக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டின் கடைகோடி பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒருவனாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் அந்த கவலை என்பது இருக்கத்தான் செய்யும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த கவலைகள் எல்லாம் உங்களுக்கு போக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வமின் குல்லி உலீகின் மஹ்ரஜன், அந்த கவலைகள் எல்லாம் உங்களிடத்தில் இருந்து அது நீங்க வேண்டும் என்று சொன்னால்
இஸ்திக்ஃபாரை நீங்கள் லாசிமாக்கிக் கொள்ளுங்கள், அதை நீங்கள் கண்டிப்பாக உங்களிடத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லா கவலைகளையும் அல்லாஹ் போக்கி மன நிம்மதியை கொடுப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்றாங்க. இன்னும் அந்த ஹதீஸுடைய தொடர்ல இன்னொரு செய்தியை சொன்னாங்க, வ ரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். நான் நாளைக்கு என்ன உணவுக்கு என்ன செய்வேன், இன்னைக்கு என்ன வருமானம், கவலைப்படணுமா இல்லையா? அதே போல என்னுடைய மகன் படிக்கணும், அவனுடைய படிப்புக்கு நான் என்ன செய்வேன், என்னுடைய மகனுக்கு நான் திருமணம் செய்ய வேண்டும், அந்த திருமணத்திற்கு நான் என்ன செய்வேன், மகளுக்கு நான் திருமணம் செய்ய வேண்டும். சில நேரங்களில் பார்க்கிறோம், இல்லை அல்லாஹ் காப்பாற்றணும், நவது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் காப்பாற்றணும், என்னுடைய மகளுக்கு என்னுடைய குமருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்கன்னா மக்கள் என்ன செய்றாங்கன்னா வருவதை எல்லாம் நாம் பார்ப்போம். ரசூலுல்லாஹ் இப்ப சொல்றாங்க, நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இஸ்திக்ஃபாரை நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களது உணவை பற்றி ரிஸ்கை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு ரிஸ்க் எங்க இருந்து கிடைக்கும் அப்படி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மின் ஹைஸு லா யஹ்தஸிபு, நீங்க நினைத்தே பார்த்திருக்க மாட்டீர்கள். அந்த புறத்திலிருந்து நீங்கள் அறியாத அந்த புறத்திலிருந்து அந்த ரிஸ்கை அல்லாஹ் கொண்டு வந்து உங்களிடத்திலே கொடுத்து விடுவான். அந்த ரிஸ்கை அல்லாஹ் உங்களிடத்திலே கொண்டு வந்து கொடுத்து விடுவான். என்ன செய்தால் மன் லஸிமல் இஸ்திக்ஃபார, இஸ்திக்ஃபாரை தனக்கு லாசிமாக்கி கொண்டால், கடமையாக்கி கொண்டால் உங்களுக்கு ரிஸ்கை பற்றிய கவலையே இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லித் தருகிற செய்தியும் இப்னு மாஜாவிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்தியாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக இன்னமும் நமக்கு மீதம் இருப்பது ரமலானுடைய 2-3 நாட்கள். ரமலான் மட்டுமல்லாது என்னுடைய வாழ்நாளின் கடைசி மூச்சு வரை நான் இஸ்திக்ஃபாரை என்னுடைய வாழ்க்கையின் எல்லா நிமிடங்களிலேயும் என்னுடைய நினைவிலே நிறுத்தி நான் செயல்படுவேன் என்கிற ஒரு உறுதிப்பாட்டை நம்முடைய உள்ளத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்கள், கடைசியா ஒரு செய்தி சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இந்த ஃபித்ரா சம்பந்தமாக செய்திகள் நிறைய நமக்கு நேற்றைய தினத்தில் கூட 27 அன்னைக்கு கூட நம்முடைய சகோதரர்கள் இந்த விராவாரியாக விளக்கமாக பல செய்திகளை எல்லாம் நாம் சொன்னதை பார்த்தோம். நான் 1-2 செய்திகளை மட்டும் சம்பந்தமாக சொல்லிவிட்டு முடித்துக் கொள்ளுகிறேன். ஃபித்ரா, ஃபிதியா, கஃபாரா 3 வார்த்தைகள் இருக்கு. இந்த ரமலானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய 3 வார்த்தைகள். ஒன்று ஃபித்ராங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுவதை பார்ப்போம். அதே போல ஃபிதியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுவதை பார்ப்போம். இன்னொன்று கஃபாரா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். இந்த 3க்குமான பொருள் என்ன, அதை மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும், வேற எங்கேயும் நம்ம உள்ள போகணும். ஃபித்ரா அப்படின்னு சொன்னா நாம இதுக்கு முன்னால் நாம் என்ன செய்வோம்னு சொன்னா ஹதீதுகளுடைய அடிப்படையில தானியமாகவோ அல்லது தானியத்தினுடைய விலையாகவோ ஏழைகளை தேடி சென்று நாம் அந்த ஒரு சதக்காவை நாம கொடுப்போம். அந்த சதக்காவுக்கு பேரு சதக்கத்துல் ஃபித்ர். அது அப்படி நம்ம அதனுடைய விளக்கம்லாம் நமக்கு தெரியும், உள்ள நாம போக வேண்டாம். ஃபிதியா அப்படின்னு சொன்னா என்னால் நோன்பு நோக்க முடியவில்லை, நான் நோயாளியாக இருக்கிறேன், நான் இருக்கிறேன், என்னால நோன்பு நோக்க முடியல, எனக்கு அல்லாஹ் கடுமையான தலைவலியை கொடுத்துட்டான் அல்லது கடுமையான வயிற்று வலியை கொடுத்துட்டான் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை, என்னால் நோன்பு நோக்க முடியவில்லை என்று பின்னால் கூட நான் அதற்கான பகரமாக நோன்பு நோக்க முடியாது என்ற நிலையில் நான் இருக்கிற பொழுது ஃபிதியா என்று ஒன்றை அதுக்கு பகரமாக கொடுக்கலாம், அந்த நோன்புக்கு பகரமாக கொடுக்கலாம். அது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஏழைக்கு 2 வேளை உணவு, ஒரு ஏழைக்கு 2 வேளை உணவு ஒரு நோன்பிற்கு பகரமாக கொடுத்தால் நாம் நோன்பு நோற்றவர்களாக கணிக்கப்படுகிறோம். அது ஃபிதியாவாக இருக்கிறது என்பதையும் 2 வார்த்தைகளுடைய பொருள் நாம தெரிந்து கொண்டோம். அடுத்து கஃபாரா அப்படின்னு சொன்னா நோன்பிலே நாம் ஏதேனும் குற்றம் செய்திருப்போம் அல்லது நோன்பையே முறித்திருப்போம், நோன்பையே வேண்டுமென்றே முறித்திருப்போம், என்னால வைக்க முடியும், எனக்கு ஆரோக்கியம் இருக்கிறது, என்னுடைய உணர்ச்சிகளின் அடிப்படையில், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், என்னுடைய உணர்ச்சிகளின் அடிப்படையில் நான் என்ன பண்ணேன்னு சொன்னா ஒரு தவறிழைத்து விட்டேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதன் மூலமாக நோன்பு முறிந்தது என்றால் அதற்காக கஃபாரா கொடுக்க வேண்டும். கஃபாரா என்பது ஒன்று, ஒரு நோன்பிற்கு தொடர்படியாக 60 நோன்பு வைப்பது. 59 நோன்பு நான் வச்சுட்டேன், இடையில ஒரு நாள் வைக்காம திரும்ப 60வது நோன்பு வச்சேன்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாது. தொடர்படியாக 60 நோன்புகளையும் வைக்க வேண்டும். வேண்டுமென்றே நோன்பை முறிந்திருந்தால் இது கஃபாரா.
இன்னொரு வாய்ப்பையும் அல்லாஹ் தர்றான். ரப்பே என்னால 60 ரூம்லாம் தொடர்படியா வைக்க முடியாது ரப்பே அப்படின்னு நம்முடைய அந்த பலகீனத்தை உணர்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு நோன்பிற்கு பகரமாக 60 ஏழைகளுக்கு 2 வேளைக்கான உணவை கொடுக்க வேண்டும். இது கஃபாராவாக இருக்கிறது என்பதையும் அன்பிற்கினியவர்களே நாம் புரிந்து கொள்வோம். அந்த அடிப்படையிலே நாம் இந்த மீதம் இருக்கக்கூடிய இந்த நாட்களிலே ஈதுல் ஃபித்ரை சொன்னா அந்த ஈதுல் ஃபித்ருக்கு முன்னால் ஃபித்ராவுடைய அந்த சதக்காவை நாம் வழங்குவோம். அது நமக்கு 4 விதமான நன்மைகளை கொடுக்கிறது. ஒன்று, ஏழைகளை கையேந்தாத நிலைக்கு நாம் கொண்டு போகிறோம். ஒன்று. இரண்டாவது, அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்ற இரண்டாவது ஒரு செய்தி அங்கே உருவாகிறது. மூன்றாவதாக தம்முடைய பொருள் அங்கே சுத்தப்படுத்தப்படுகிறது. அது அஃப்லஹ மன் தஸக்கா. ஃபத்ஹுல் பாரி அப்படிங்கிற புகாரிக்கு விரிவுரை தரக்கூடிய ஃபத்ஹுல் பாரி அப்படிங்கிற கிதாபில் இந்த வசனத்திற்கு விரிவுரை தருகிற பொழுது சொல்றாங்க என்னன்னு சொன்னா, ஈதுல் ஃபித்ர் தினத்துக்கு முன்னால் அந்த ஃபித்ரா கொடுக்கிறோம் அல்லவா, அந்த ஃபித்ராவை பற்றி தான் இந்த வசனத்திலே பேசப்படுவதாக சொல்லி தருகிற செய்தி. அது என்னங்க, தம்முடைய பொருளை அது சுத்தப்படுத்துகிறது. சுத்தப்படுத்தியவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அது அஃப்லஹ மன் தஸக்கா, யாருடைய பொருள் சுத்தப்படுத்தப்பட்டதோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று நமக்கு விளக்கம் சொல்லி தரப்படுகிற மூன்றாவது செய்தியை பார்க்கிறோம். நான்காவதாக நாம் கொடுக்கிற அந்த சதக்கத்துல் ஃபித்ரின் மூலமாக நம்முடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நல்லா விளங்கிக்கணும், நம்முடைய பெரிய பாவங்களுக்கு கண்டிப்பாக நாம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாட வேண்டும். நம்முடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுவது நாம் கொடுக்கிற சதக்கத்துல் ஃபித்ரின் மூலமாக இருக்கிறது என்பதின் 4 செய்திகளையும் நாம் பார்க்கிற செய்திகளாக இருக்கிறது. வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் உலகிலுண்டான எல்லா மக்களுக்கும் நம்மை முழுமையான பரிசுத்தவான்களாக அல்லாஹ் ஆக்கி வரக்கூடிய அந்த ஈதுல் ஃபித்ரிலே எல்லோரும் மகிழ்ச்சியாக மனமகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்து அருள் புரிந்து இந்த ரமலானோடு என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு என்னுடைய வாழ்நாள் முழுவதும் ரப்பினுடைய அந்த இணைப்போடு ரப்புடைய பள்ளியோடு என்னை இணைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள வேண்டும். நாமும் அதற்காக துஆ செய்ய வேண்டும், நாமும் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வல்ல ரஹ்மானிடத்திலே உதவி தேடியவனாக முடித்துக் கொள்ளுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.